நம்ம முந்தா நேற்றுக்கு அதுக்கு முதல் நாள் நம்ம வாரம் நாளை பற்றி பார்த்தோம். நேற்றுக்கு திதியை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். பஞ்ச அங்கத்தில் இன்னைக்கு நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். நட்சத்திரங்கள் வந்து 27. அதை சொல்கிறேன். அப்புறம் இதனோட என்னன்னா, இதனோட பேஸ் என்னன்னா, சந்திரன் பூமியை சுற்றி வர்றது இல்லையா? சந்திரன் பூமியை சுற்றி வர்றது 360 டிகிரி இல்லையா? அந்த 360 டிகிரியை 27 பிரிச்சிருக்காங்க. 27 நட்சத்திரத்துக்கு 27 பாகமா பிரிச்சிருக்காங்க. அதாவது 13.33 டிகிரி வரும். ஒன்று கணக்கு பார்த்தீங்கன்னா 13 நீங்கள் வகுத்தீங்கன்னா 360 27 வகுத்தீங்கன்னா 13.33 டிகிரி. கொஞ்சம் வித்தியாசம் போடும், மேலே கீழே வரும். அதான் 13.30. ஒவ்வொரு பகுதியும் அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. இந்த பூமியிலேருந்து அந்த சந்திரன் நகரும் போது அந்த டிகிரியில் பிரிக்காங்க. அந்த டிகிரி நகரும் போது பூமியை புள்ளியா வச்சுக்கோங்க. பூமியிலேருந்து சந்திரன் நகர்றத டிகிரியா வச்சுக்கோங்க. சந்திரன் நகர்றத டிகிரியா வச்சுக்கிங்கன்னா பூமியிலேருந்து சந்திரன் வந்து 13.33 டிகிரி நகர்ந்ததுன்னா ஒரு நட்சத்திரத்தை தாண்டி இருக்குன்னு அர்த்தம். ஒரு நட்சத்திரம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு நாள் வரும். 60 நாழி, 55 நாழி, 58 நாழி, அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். தட் மேபி அது விடுங்க. சந்திரன் வந்து இப்போ சுற்றி வரணும் இல்லையா? 27 நட்சத்திரம் சுற்றி வரத்துக்கு சந்திரன் சுற்றி வரத்துக்கு 29 நாள் ஆகும். ஆக அது சரியாயிடும். அதுக்கு அந்த கொஞ்சம் வித்தியாசம் வரும், அவ்வளோதான். 13 டிகிரி வந்து நம்ம சந்திரன் வந்து 13 சந்திரனோட வட்டப்பாதையில் பூமியிலேருந்து 13 டிகிரி பூமியோட அந்த ஆங்கிள், அந்த கோணத்தில் 13.33 டிகிரி நகர்ந்ததுன்னா ஒரு நட்சத்திரம் தாண்டி எடுத்துன்னு அர்த்தம். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே விண்வெளியில் அந்த நட்சத்திரம் இருக்கும். அஸ்வினின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. பரணின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. கார்த்திகை இருக்குது, ரோகிணி இருக்குது, மிருகசீரிஷம், திருவாதிரை, பூசம் ஆயில்யம் இருக்குது. எல்லாமே இருக்குது. எல்லா நட்சத்திரமும் விண்வெளியில் இருக்கிற நட்சத்திரத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க. இதுல எல்லா இதே கிடையாது. எல்லா நட்சத்திரத்துக்கும் பேர் உண்டு. நமக்கு தெரியாது அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல. இதை கணக்கு எடுத்தீங்கன்னா தெரியும். இந்த பூமியை வந்து ஒரு புள்ளியா வச்சுட்டு சந்திரன் நகரது பார்த்தீங்களா? சந்திரன் நகரத்துக்கு வந்து சந்திரன் பூமி ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது நகர்றது பார்த்தீங்களா? நகர்ந்த உடனே 13 டிகிரி. ஏதாவது அந்த புள்ளியை வச்சுட்டு 13 டிகிரி வச்சுட்டீங்கன்னா அந்த 13.33 டிகிரி அந்த கோணம் அப்படியே பூமியை புள்ளியா வச்சுட்டு சந்திரன் நகர 13.33 டிகிரி ஒரு கோணம் போட்டிங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிங்கன்னா ஒரு கோணம், ஒரு இதை மட்டும் ஆங்கிளை மட்டும் போட்டிங்கன்னா அந்த ஆங்கிள் அப்படியே நீட்டிகிட்டே போனீங்கன்னா சந்திரன் எல்லாம் தாண்டி விண்வெளியில் அப்படியே நீட்டின்னு போனோம்னா நடுவில் ஒரு இடத்துல அஸ்வினின்ற நட்சத்திரம் வரும். எங்கேயாவது ஒரு இடத்துல வரும். அஸ்வினி நட்சத்திரம் வரும். முன்னாடியே வரும், கொஞ்சம் தள்ளி வரும், இன்னும் கொஞ்சம் தள்ளி வரும், ஏதோ ஒன்று. ஆனால் அந்த ஆங்கிளுக்குள்ள ஷூரான அந்த நட்சத்திரம் இருக்கும், வரும். அதனால அந்த நட்சத்திரத்தோட ஆட்சி அது ஆட்சி செய்யற இடம். அது அந்த ஆட்சி செய்யற இடம். அந்த இடத்த சந்திரன் தாண்டறதுக்கு ஒரு நாள் ஆகுது. அப்படி கணக்கு வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகுது. மோரார்னஸ் கொஞ்சம் வித்தியாசம் வரலாம். கிட்டத்தட்ட ஒரு நாள். அது 13.33 டிகிரி தாண்டறதுக்கு ஆகிற அந்த நேரம் பார்த்தீங்களா? அந்த 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 நேரம் இருக்கு இல்லையா? அந்த நேரத்தை தான் அன்னைக்கு நட்சத்திரம்னு நம்ம சொல்றோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா மறுபடியும் கேளுங்க. அந்த 13.33 டிகிரி கோணத்தை சந்திரன் தாண்டது பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு நேரம் ஆகுது இல்லையா? அது தாண்டும் போது அந்த இடத்துல நடுவில் அந்த நட்சத்திரம் இருக்கும். அந்த அஸ்வினி, அது வந்து அஸ்வினி நட்சத்திரத்தோட ஏரியா. அதனோட வீச்சு அதிகமாக இருக்கும். அதனோட பாதிப்பு அந்த ஏரியாவுக்குள்ள அதிகமாக இருக்கும். அதனால அந்த இடத்துக்கு பேர் அஸ்வினின்னு, அந்த இடம் தாண்டுற அந்த நேரத்துக்கு பேர் அஸ்வினின்னு பேர். அது வந்து பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் கணக்கு வரும். அதுதான் அஸ்வினின்றது ஒன்று. அது மாதிரி ஒன்னொன்னா பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரம் இருக்கு. 27 நட்சத்திரம் என்னென்னா நான் சொல்றேன் பாருங்க. அப்ப நீ எழுதுறதுன்னா எழுதிங்க. அஸ்வினி, பரணி எழுதுறதுன்னா சொல்றேன், இல்லை கடகடன்னு சொல்றதுன்னா சொல்றேன். முதல்ல சொல்லிடுறேன் கடகடன்னு, அப்புறம் வேணா மெதுவாக சொல்றேன். முதல்ல அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்ராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இதோட 27 ஆயிடும். இது நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 5 படிச்சுக்கணும். எப்பயுமே 5 படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்படியே மனப்பாடம் ஆயிடும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் 1, திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம் 2, பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி 3, விசாகம், மனுஷம், கேட்டை, மூலம், பூராடம் 4, 5, 20.
அடுத்தது உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி. 5 25. உத்திரட்டாதி, ரேவதி அப்படி சொல்லணும். அதான் 27 நட்சத்திரம். அதுதான் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, பூசம், பூசம், மாலியம், மகம், பூரம், புத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இது 27 நட்சத்திரங்கள். இது இந்த 27 நட்சத்திரங்களை அந்த பகிர்ந்து இருக்கிறதா அந்த சந்திரனோட சுற்றுவட்ட பாதையை பகிர்ந்து இப்போ பூமியை சந்திரன் சுற்றி வர சுற்றுவட்ட பாதையை அந்த 360 டிகிரியால் 13.3 டிகிரியால் பகிர்ந்து ஒவ்வொரு டிகிரிலையும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கு. ஆனா நட்சத்திரமாவே இருக்கு. அதனோட தாக்கம் தான் அது. இதை நம்ம சரியா புரிஞ்சுட்டோம்னா நமக்கு நட்சத்திரம்ன்றதுக்கு என்னன்றது புரியும். அதுதான் அதை தான் நம்ம அன்னைக்கு நட்சத்திரமா சொல்றோம். அந்த சந்திரன் கிடக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகுது இல்லையா? எது ஒண்ணு இங்கேருந்து நம்ம ஆஃபீஸ் போகணுன்னா 1/2 மணி நேரம் ஆகுதுன்றது இல்லையா? அது மாதிரி சூரியன் சந்திரன் வந்து அந்த பூமியை சுற்றுற வட்டப்பாதையில அந்த ஒரு டிஸ்டன்ஸை கடக்கிறதுக்கு ஒரு நேரம் ஆகுது இல்லையா? அதுதான் ஒரு நாள் 60 நாழிகைன்றமே. ஒரு நட்சத்திரம் 60 நாழிகை. 60 நாழிகைன்னு நம்ம அதை வச்சுதான் சொல்றோம். அதே மாதிரி 60 நட்சத்திரம்ன்றது அதுதான். அது மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் வந்து பாதம் உண்டு. 4 பாதம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம். 4ஆ பிரிச்சிருப்பாங்க அந்த நட்சத்திரத்தை. அந்த நட்சத்திரத்தை 4ஆ பிரிக்கும் போது 3 நட்சத்திரம் வந்து ஒரு இதுல வந்துடும். ஒரு திதியில வந்துடும். நாம ஒரு திதி ஒரு நட்சத்திரத்தோட 4ஆ பிரிக்கும் போது 3 பாகம் வந்து ஒரு ராசியில வந்துடும். ராசின்றது 12 ராசி. உங்களுக்கு அது தெரியும். ராசின்றது என்னன்னு தெரியும் இல்லையா? ராசி பத்தி நான் தனியா வரும்போது சொல்றேன். இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாகம் உண்டு. அது வரைக்கும் தெரிஞ்சுங்க. இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 4 பாகம் உண்டு. இந்த 4 பாகத்தை வச்சு நீங்க வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் 4ஆ பிரிச்சுக்கணும். அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா ஜாதகம் எல்லாம் எழுதும்போது பாத்தீங்கன்னா நான் பிரிப்பாங்க. அந்த பாதம்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. கடைசியில பாத்தீங்களா முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், அதே மாதிரி இது சொல்லுவாங்க. அதை சொல்லும் போது அந்த இதை சொல்லும்போது பாதத்தை சொல்லும்போது லெக்குன்னுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் லெக்கு, செகண்ட் லெக்கு, தேர்ட் லெக்குன்னுவாங்க. அது மாதிரி மாசங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சித்திரை மாசம் வருது இல்லையா? தமிழ்ல சித்திரை மாசம் வந்து மேஷ ராசி. மேஷம், ரிஷபம், ராசிகள் வந்து 12. அது கூட சேர்த்து சொன்னாதான் செய்ய வரும். ராசிகள் வந்து 12. 12க்கு வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கற்கடகம்னு. மேஷம், ரிஷபம், மிதுனம், கற்கடகம், கடகம், சிம்மம், கன்னியா ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுர் ராசி, மகர ராசி, கும்பராசி, மீன ராசி. ஞாபகம் வச்சு. மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, கன்னியா ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுர் ராசி, மகர ராசி, கும்பராசி, மீன ராசி. 12 ராசிகள் இது. இந்த 12 ராசிகள் 12 மாசம் சுத்திட்டு வருது இல்லையா? சந்திரன் 12 தடவை சந்திரன் பூமியை சுத்திட்டு வந்ததுன்னா ஒவ்வொரு சுத்துக்கும் வந்து ஒவ்வொரு மாசம் கணக்கு. மேஷ ராசி, மேஷம், மிதுனம், அது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னியம், துலா, விருச்சிகம், தனுர், மகரம், கும்பம், மீனம். அப்படியே அதை வந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு இது கணக்கு. இந்த நட்சத்திரத்தை நீங்க பங்கிடும் போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம் இருக்கு. அதனால இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுக்கு பாத்தீங்கன்னா 4 பாதம் போது 13.3 33 சொன்னேன் இல்லையா? இதை வந்து ஒரு கால்குலேஷன் இருக்கு. அந்த கால்குலேஷன் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். அதை எப்படி போடணுன்றது. அந்த கால்குலேஷன் வச்சு அதை போட்டீங்கன்னா 3 பாதம் தான் ஒரு நட்சத்திரத்துக்கு வரும். ஒரு நட்சத்திரத்துக்கு 3 பாதம் தான் வரும். 4வது பாதம் வந்து ஒரு நட்சத்திரத்தோட 3 பாதம் தான் ஒரு நாள்ல வரும், ஒரு ராசியில வரும். அடுத்தது 4வது பாதம் வந்து அடுத்த நட்சத்திரத்துக்கு அடுத்ததுக்கு போயிடும், அடுத்த ராசிக்கு போயிடும். அந்த சுத்தி இது போட்டுருக்கு இல்லையா 12 ராசி. அந்த 12 ராசிக்கு வந்து 9 ராசி. 12ஆல 9 108ன்னு வரும். அதுதான் ஒரு கால்குலேஷன் இருக்கு. நான் அதை அப்புறம் சொல்றேன் அது என்னது. எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்குது. அதை பார்த்து உங்களுக்கு ராசியும் நட்சத்திரத்தையும் அதை வச்சுதான் கணிக்கிறாங்க. இந்த நட்சத்திரங்களை வச்சுதான் நட்சத்திரத்தோட மூவ்மெண்ட். நட்சத்திரம்னு நம்ம சொல்றது இதுதான். இதை வச்சுதான் சொல்றோம் நம்ம. நட்சத்திரங்கள் இதுதான். இந்த 27 நட்சத்திரங்கள் சொன்னேன் பாருங்க. இதனோட ஆட்சி அதிகமா இருக்கிற இடம்லாம், அதனோட ஆட்சி அதிகமா இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து நட்சத்திரத்துக்கு வந்து அந்த நட்சத்திரத்தோட பேர்.
சந்திரன் நகர நேரம், அந்த நேரம் தான் 60 நாழிகைன்றது ஒரு நாள், 30 நாழிகை, 40 60 நாழிகைன்றது வரும். அப்போ அநேகமாக நிறைய 60 நாழிகை தான் இருக்கும். 55 நாழிகிலேருந்து 60 நாழி வரைக்கும் இருக்கும். ஏதோ ஒரு நேரத்தில் வந்து 50 நாழிகை கூட முடிஞ்சிடும், அப்படி கூட வந்துடும். அது எப்பயோ தான் நடக்கும் அது. ஓகே, தேங்க்யூ. இருபத்தி 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? 27 நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்கு. கிடக்கு 27 நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்குன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 27 நட்சத்திரம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 108 பாதம் மொத்தம். 108 பாதத்தை 12 மாசத்தால வகுக்கணும், 12 ராசியால வகுக்கணும். இப்ப நான் சொன்னேன் 12 ராசி, இந்த 12 ராசியால வகுக்கணும். 12 ராசியால வகுத்தா என்ன வருது? 9. ஒன்னொன்னுக்கும் 9 பாதம் வருது. 9 பாதம் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு நட்சத்திரத்தை 2 நட்சத்திரம் வரும் இல்லையா? 2 நட்சத்திரம் வந்துட்டு 3வது நட்சத்திரத்தோட 1/4 வரும், 4ல் ஒரு பாகம் வரும். அதான் முதல் பாதம். ஆக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 2 முழு நட்சத்திரமும் 3வது நட்சத்திரத்தோட 1/4 பாகமும் வரும். ஒவ்வொரு ராசிக்கும் ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொரு ராசிக்கும் 2 முழு நட்சத்திரமும் 3வது நட்சத்திரத்தோட முதல் 1/4 பாகமும் வரும். இப்ப முதல் மாசம் நீங்க கணக்கெடுத்தீங்கன்னு வைங்க, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன மிதுனம் இது இல்லையா, இது மேஷம். மேஷம்ன்றது முதல் மாசம் சித்திரை. மேஷ ராசி வரும்போது என்ன ஆகும்னா அஸ்வினி பரணி கார்த்திகையில ஒரு பாதம் இல்லையா? அதோட மேஷ ராசி முடிஞ்சிடும். அடுத்தது ரிஷபராசி வந்துடும். ரிஷபராசியில அஸ்வினி பரணி, அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கு? அடுத்து கார்த்திகை இருக்கு இல்லையா? அஸ்வினி பரணி கார்த்திகையில 3 பாதம் நம்ம இருக்கு இல்லையா? மிச்சம் கார்த்திகையில 3 பாதம் இருக்கு இல்லையா? கார்த்திகையில இருக்க 3 பாதம் வந்துடும். அப்புறம் வந்து அஸ்வினி பரணி கார்த்திகையில 3 பாதம், ரோஹிணி ஒரு 4, 3 4 7, மிருகசீரிஷத்துல 2 பாதம், இப்போ 9 பாதம். சரியா போச்சா? இப்ப நம்மளுக்கு வந்து ரிஷபரிசுக்கு மேஷம் ரிஷபம் இல்லையா? ரிஷப ராசிக்கு 9 சரியா போச்சு. மிருகசீரிஷத்துல 2 பாதத்தோட முடிச்சு போறது. மிருகசீரிஷத்துல எத்தனை பாதம்? கார்த்திகையில 1 3 4 4 8, கார்த்திகையில 3, ரோஹிணி 4 3 7, மிருகசீரிஷத்துல ஒரு 2 பாதம் சேர்ந்தா 9. அப்ப மிருகசீரிஷத்துல மீதி இருக்கிற 2 பாதமும் மிதுன ராசிக்கு போயிடும். மிருகசீரிஷத்துல 2 பாதம், திருவாதிரையில ஒரு 4 பாதம் 6 பாதம், புனர்பூசத்துல எத்தனை பாதம் வரணும்? நம்ம இதுல ஒரு 4, அதுல ஒரு 2 6, புனர்பூசத்துல ஒரு 3 பாதம். 4 பாதத்துல 3 பாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வரைக்கும் எது மிதுனம் முடிஞ்சிருது இல்லையா? மிதுன ராசி. அடுத்தது கடகம். கடகத்துல புனர்பூசத்துல பாக்கி இருக்கு பாருங்க 4ஆம் பாதம், அது பூசத்துல ஒரு 4 பாதம், ஆயில்யத்துல 4 பாதம், 4 4 8, அதுல ஒரு 1 இருக்கு இல்லையா? 8 1 9 பாதம் ஆயில்யத்தோட முடிஞ்சிடும். ஆக இது மாதிரி நீங்க அப்படியே பிரிச்சுன்னு வந்தீங்கன்னா கரெக்டா போயிடும். ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் 4 பாதம் கணக்கு வச்சுக்க. ஒவ்வொரு இதுக்கும் 12ஆல வகுத்தீங்கன்னா 9, 12 ராசிக்கு வகுத்தீங்கன்னா 9 ஒண்ணுக்கும். அப்போ 9 பாதம். ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் 4 பாதம் ஆக்கிங்க. நான் 9 பாதம் 9 பாதமா எடுத்துனுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் வந்து அப்படியே 2 1/4 2 2 1/4 2 1/4 வரும். 2 1/4 2 1/4 2 1/4 கணக்கு போட்டீங்கன்னா 12 2 24, ஒரு 12 1/4 3 27 நட்சத்திரத்துக்கு சரியா போயிடும். 2 1/4 கணக்கு வரும். அந்த மாதிரி பாதம்ன்றது அதான். அதனாலதான் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பாதம்ன்றது நோட் பண்ணிருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. எனக்கு இந்த டக்குன்னு டிவைட் பண்ண பாதமாக்கி டிவைட் பண்ணும், அப்பதான் அது புரியும். எனக்கு புரியுது. அது முதல் பாதம் வரும், 2ஆம் பாதம் வரும், 3ஆம் பாதம் வரும், 2 பாதம் வரும் முதல்ல. அதுக்கு அடுத்ததுல வந்து 1 பாதம் தான் வரும். அதுக்கு அடுத்த நட்சத்திரத்துல சரியா போயிடும், ஆயில்யத்தோட சரியா போயிடும். இப்ப மறுபடியும் அடுத்த இது வரும்போது மகம் வரும்போது மகம் பூரம் உத்தரத்துல முதல் பாதம் வரும். அது எனக்கு தெரியும். அது நான் வந்து அது சும்மா அதெல்லாம் அது எனக்கு என்ன கணக்கு போட முடியும். பட் உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு புரியல. அதுதான் நான் டக்குன்னு கணக்கு பார்த்தா ஒவ்வொரு பாதத்தையும் 4ஆல் டிவைட் பண்ணிக்கோ, 4ஆல் மல்டிபிளை பண்ணிக்கோ. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம் இருக்கு, 4 1/4 பாகம் இருக்கு. 4ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 108. அதாவது 4 1/4 பாகம்ன்றது என்ன தெரியுமா? அந்த நட்சத்திரத்தோட அந்த நட்சத்திரம் அந்த சந்திரன் டிராவல் பண்ற ஏரியா, அந்த நட்சத்திரத்தோட ஆட்சி இருக்கு இல்லையா? அதுல 4 பாகம். இதுல நடுவுல 2 பாகம் உச்சமா இருக்கும்.
4வது பாகமும் முதல் பாகமும் வந்து முதல் பாகம் வந்து அதுக்கு முதல் ராசியோட கடைசி பாகத்துக்கு கொஞ்சம் அதுக்கு அதனோட வீச்சம் கொஞ்சம் இருக்கும். இது வந்து முடிகிறதுல வந்து அதுக்கு அடுத்த நட்சத்திரத்தோட முதல் பாகத்துல இருக்கிறதுக்கு கொஞ்சம் வீச்சம் இருக்கும். கொஞ்சம் ஒரு ஒரு இது தெரியும். அந்த அந்த ஒளி இங்க இருந்து அங்க பாஸ் ஆகுதுன்றது இல்லையா, அதே மாதிரிதான் அந்த அந்த அதனோட தாக்கம் கொஞ்சம் தெரியும். அந்த நட்சத்திரத்தோட பலனோட தாக்கம் தெரியும். இது எல்லாமே நம்ம அந்த ஜோதிட ரீதியா நான் சொல்றது. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, பாத்தீங்களா, இல்ல நீங்க நம்புறீங்களா எல்லாம் கேட்காதீங்க. ஜோதிட ரீதியா அது அப்படிதான். தேங்க்யூ.